மாதிரி இல்ல லோ பட்ஜெட்ல இவ்வளவு அழகா வந்து விஜய் கொடுத்திருக்கீங்க. இதை பத்தி உங்க கருத்து? இல்ல படம் லோ பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்ற டிஃபரன்ஷியேட் வந்து ஆடியன்ஸ்க்கு கிடையாது. படம் என்டர்டெய்னிங்கா இருக்கா, அந்த படம் போலாமா வேணாமா அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்சதுக்கு என்ன பட்ஜெட் தேவையோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணிருக்கோம். தாராளமா எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல. என்ன பட்ஜெட் கேட்டோமோ இந்த படம் நாங்க எவ்வளவு பிளான் பண்ணோமோ அதை செலவு பண்ணாங்க எங்களோட ப்ரொடக்ஷன். சோ அதனாலதான் அந்த படத்தோட அவுட் இவ்வளவு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு ரெண்டு படமும் தொடர்ந்து வெற்றி அமைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா பெரிய லெவல்ல கேப் இருக்கு. பெரிய லெவல்ல நீங்க அடுத்ததான் பெரிய லெவல்ல வர்றதுக்கு நன்றிங்க. வரணும் தானே போராடுறோம். கண்டிப்பா அதுக்கான எல்லா முயற்சியும் செய்வோம். ரெடியா இருக்கு, பாண்ட் ரெடியா இருக்கு. ஆனா ஆமா கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்றீங்களா? கரெக்ட் தானே. ஆனா இப்போ நிறைய படங்கள்ல அந்த புரியுது நல்லா இருக்கு. திரையரங்கில் வந்து தேட்டர்ல வந்து படம் பார்க்கணும், திரையரங்கில் இல்ல நானும் அது அது சரிதானே. ஒரு தியேட்டர்ல படம் அப்படின்றது சினிமான்றது செலிப்ரேட் பண்றதுக்கு, கொண்டாடுறதுக்கு. சோ அதை சரியான முறையில கொண்டாடுங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்றது அவர் சொல்றாரு. பிளஸ் தியேட்டருக்குள்ளாருன்னு இல்லை, எங்கேயுமே வன்முறை வேண்டான்றதான் எல்லாருமே சொல்றோம். ஸோ அதை தான் அவரும் சொன்னாரு. பிளஸ் சினிமான்னு வரும்போது அந்த சினிமாவை ரசிங்க, கொண்டாடுங்க அப்படின்றதான் அவரும் சொன்னாரு. நாங்களும் அதுதான் சொல்றோம். சினிமான்றதை ரசிங்க, கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து படம் வந்து பெரிய லெவலில் போகல. ஆனா இப்ப தீபாவளிக்கு அப்புறம் வந்து ரிலீஸ், தீபாவளிக்கு அப்புறம் தான் தியேட்டர்ல கொஞ்சம் கூட்டமே இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு இல்லண்ணா, இந்த வருஷத்துல குடும்பஸ்தன்லாம் நல்லா போச்சு. இந்த வருஷத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு. நிறைய படங்கள் நல்லா தான் போயிருக்கு. நல்லா போயிருக்கு. ஆமா, டிராகன் நல்லா போயிருக்கு, ரொம்ப நல்லா போயிருக்கு. இப்ப டியூடு ரொம்ப நல்லா போயிருக்கு. படங்கள் மட்டும் வந்துட்டு தானே இருக்கு. ஆனா கோவிட் எப்பயோ வந்ததுன்னா இப்ப அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டங்கிறதே கம்மியாயிட்டு, 50 டிக்கெட் 60 டிக்கெட் தான் வந்துட்டு இருக்கு. இப்போதான் தேர்தல் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முக்கியமா குடும்பங்களா வந்து படம் பாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஸ்பெஷலி தூத்துக்குடியில நிறைய பேர், தூத்துக்குடி சரி திருநெல்வேலி முன்னாடி ஒரு ஷோ போயிருந்தோம், அங்கேயும் நிறைய குடும்பங்களா வந்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நடிகர் விஜய் கரூர் சம்பவத்துல வந்து அதுக்கப்புறம் வெளியவே வரல. இதை பத்தி ஒரு கருத்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால உங்களுக்கு நான் வெறும் நடிகர் தானே, நடிகரா தான் இருக்கேன். சோ அத பத்தி கருத்து நீங்களே இருக்கீங்க, அவரு திருத்தூர்ல தான் வந்திருக்காப்ல, அதெல்லாம் கேட்கணும். சம்பவத்துக்கு அடுத்து அதுதான் அந்த கருத்து சொல்ற அளவுக்கு படம் இது படத்தோட இது, அதுக்கு வேற நிகழ்ச்சி நடக்கும், அங்க அதை பத்தி பேசலாம். இது படம் சினிமா. எதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, சினிமான்றது ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அவரு கேட்டார்லண்ணே, அதுக்கு பதில் சொல்லிடுறேன். சினிமான்றது கொண்டாடுறதுக்கு, நான் சினிமாவை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சொல்லுங்க. தளபதினு ஒரு வார்த்தை இதுல படத்துல சொல்லிருக்குமே, தளபதி கத்தி படத்துல 2 இட்லி வச்சு எக்ஸ்பிளைன். ஆமா, கம்யூனிஸ்ட் பத்தி கத்தி படத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ அதை வச்சு சொன்னேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.